பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் கொஞ்சம் பேர் நசீப் செஞ்சிருக்கிறான். நான் தமிழால் பேசுகிறேன், உருது, தமிழ், இங்கிலீஷ் இவ்வளோ தான் தெரியும், மலையாளம் தெரியாது. மலையாளம் விளங்கும். அப்போது நான் செல்கிறேன், விளங்கிச்சுண்டா எடுத்துக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் பின்னாடி கேட்டுக்கோங்க, உருதால செல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ் ஜல்ல ஜலால் சொல்றான், யாரு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி கியாமத் நாள் வரை காட்டி இருப்பாங்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மௌத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இறக்குவான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறது யாரு? அல்லாஹ்ட இறைநேசர்கள். அப்போ எங்களோட ஷேகுனா முஹம்மது மௌலா இவங்களை முதல் வாட்டி கனவுல கண்டேன். என் ஷேக் மௌலானா இஸ்மாயில் ரஹிமஹுல்லா அபுதாலி, அவங்க காமிலான ஷேக், ஸ்ரீலங்கா. அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. 2019 வஃபாத் ஆகினாங்க. 2017 அவங்களுக்கு மிச்சம் சோம் இல்லாமல் இருந்துச்சு, சிஹருடைய தாக்கம். இந்த நேரத்தில் அடிக்கடி உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும், எனக்கு காமிலான ஷேக் கொண்டோனும் காமிலான ஷேக் கொண்டோனும் சொல்லி. அப்போ என் ஷேக் மௌலானா இஸ்மாயில் கிட்ட போயிட்டு மஷூரா செஞ்சேன், ஷேக் இப்படித்தான் என்ன ஷேக் கொண்டு இப்போ தேவைப்படுது, என்ன செய்யறது? அவங்க சொன்னாங்க, மௌத்தா போனின்றாலும் அவங்களே தவஜு செஞ்சு கொண்டே இருப்பேன்னு சொன்னாங்க. அப்பயும் எனக்கு அது மனசுக்கு கேட்டு உறுத்துது. அது பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஜலாலு கிட்ட இஸ்திகாரா செஞ்சு துவா கேட்டேன். துவா கேட்ட பின்னாடி ஷேக் தாவூத் வலியுல்லா முத்துப்பேட்டை கனவுல வந்தாங்க. வந்த பின்னாடி சொன்னாங்க, நீ ஏண்ட தர்பாரில் 2 மாதம் வந்து ஜிக்ரில் இருந்துட்டாங்க. பின்னாடி நான் வீட்டில் தேவையெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷேக் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா அவங்களோட தர்பாருக்கு போனேன், ஜிக்ரில் இருந்தேன். இருந்த பின்னாடி 1 மாதம் கழிஞ்சிட்டு அது பின்னாடி ஒரு கனவுண்டு காணப்படுது. எப்படி? கேரளாவில் இருந்து ஒரு ரஹபர், ஒரு நபர் வருவார், இவர் உங்களே கூட்டி போவார் பெரிய ஒரு மகானோத்தர் கிட்ட, காமிலான ஷேக். அவரை போய் சந்திங்க, அவர்கிட்ட பையத்தெடுங்க, அவர்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கோங்கன்னு சொல்லி. அது பின்னாடி என்ன நடந்துச்சு? இப்போ இந்த கணவன் யார்கிட்ட சொல்றது? முத்துப்பேட்டையில். அப்போ முத்துப்பேட்டை மஸ்ஜித்ல இமாம் சாப் இருந்தாங்க, அவங்க கேரளா சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னேன், இப்படி தான் நான் இப்படி ஒரு கனவுண்டு கண்டேன். அப்படியா? அப்போ அவருக்கு கொஞ்சம் கஷ்புடைய ஞானம் இருக்கு. அவர் சொன்னார், ஏண்ட ஷேக் மௌலா அப்துல்லா மௌலா கன்னியாலா மௌலா, அவர்கிட்ட ஹலீஃபான் இருக்கிறாரு முஹம்மது மௌலா, நீங்கள் அவரை தான் கண்டிப்பீங்கன்றாரு. அது பின்னாடி சொன்னது பின்னாடி அதுக்கு அறுத்தாண்டு கேரளாலேருந்து ஒரு மௌலவியத்தர் வராரு முத்துப்பேட்டைக்கு. அவரோட பேர் அப்துல்சலாம் மௌலவி. அப்போ அவரோட கதைச்சேன். அப்போ அந்த உஸ்தாத் போயிட்டு சொன்னார், இப்படித்தான் நீங்கள் முஹம்மது மௌலாவை போயிட்டு சந்திக்க வைங்க இவர் சொல்லி என் பேரை சொல்லி. அது பின்னாடி அவர் சொல்கிறாரு, முஹம்மது மௌலா ஏண்ட ஷேக், அவர் தான் இங்கே அனுப்பினார் முத்துப்பேட்டைக்குண்டாங்க. அது பின்னாடி நான் ஷேக்கை சந்திக்கிறது போகிறேன், சப்பாரபுரம் மதரசா இர்ஃபானியா. ஷேக்ட ரூம் வாசல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பின்ட்டு அது பின்னாடி ஷேக் வராங்க, கதவை திறக்கிறாங்க. என்ன நீ இங்கிட்ட நிற்கிறான்னு கேட்டாங்க. நான் ஷேக்கை பார்க்க, ஓ எனக்கு தெரியும், நீ சாப்பிட்டியா? இல்லையே. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வாங்கிட்டாங்க, ஜுஹர் வந்துட்டு வாங்கிட்டாங்க. பின்னாடி நான் சாப்பாடெல்லாம் முடிஞ்சு இருக்கிறேன், ஷேக் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்த நபரை கூட்டிட்டு வாங்க. பின்னாடி நான் போனேன், ஷேக்கை சந்திச்சேன். சந்திச்சது பின்னாடி ஷேக் ஏண்ட ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்றாங்க. ஏண்ட ஷேக்குடைய ஹிஸ்டரி, ஏண்ட ஷேக் மௌலானா இஸ்மாயில் அவங்களோட ஹிஸ்டரியும் சொல்றாங்க. ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அவங்க மலையாளத்துல பேசுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உள்ளத்துல விளக்கத்தை தாராங்க. அது பின்னாடி ஷேக் கிட்ட பேசினது பின்னாடி ஷேக் கிட்ட கேட்டேன், ஷேக் இவ்வளவு ஹிஸ்டரியை சொல்றீங்க, உங்களை நான் இன்றைய தான் கண்டிக்கிறேன், ஹிஸ்டரி யார் சொன்னது? சொல்றாங்க தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களோட முழு விவரத்தையும் சொல்றாங்க. எனக்கு ஃபுல் ஷாக் ஆயிட்டு. அது பின்னாடி என்னை அனுப்பிட்டாங்க. 2வது நாள் கூப்பிடுறாங்க, ஃபஜ்ர் பின்னாடி கூப்பிடுறது பின்னாடி சொல்றாங்க, நீ குளிச்சுட்டு வாங்கிட்டாங்க. குளிச்சுட்டு வந்தது பிறகு ஷேக் அப்படியே அவங்களோட டிஷர்ட்டை கழட்டி இருந்தாங்க வெறும் மேலோட, அப்படி என்னையே முவானக்கா செஞ்சாங்க. ஒரு 2 நிமிஷம் முவானக்கா செஞ்சிருப்பாங்க. அது பின்னாடி ஷேக் சொன்னாங்க, ஜிஸ்தி அமலை நீ தொடர்ந்து செய்,
நான் உன்ட முன்னாடி இருப்பேன், நான் உன்னையோட இருப்பேன்ட்டாங்க. அது பின்னாடி செஞ்சேன். 3வது நாள் கூப்பிட்டாங்க ஷேக். 3வது நாள் கூப்பிட்டு நீ இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. அப்போ எனக்கு முத்துப்பேட்டையில் சில வேலை இருந்துச்சு, முத்துப்பேட்டை போகணும். அப்போ ஷேக் சொன்னா முத்துப்பேட்டை எங்கேயும் போகாது, நீ டிரெக்டாக ஸ்ரீலங்கா போ. ஏன் ஷேக் சொன்னாங்க, உன்னோட பொண்டாட்டி உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டில் இருக்கிறான்ட்டாங்க. அப்போ எனக்கு தெரியா ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணி கேட்டேன், நீ ப்ரெக்னெண்ட்டில் இருக்கிறியான்ட்டு. ஒய்ஃபும் சொன்னா நான் ப்ரெக்னென்ட் இல்லைன்ட்டு. அது பின்னாடி நான் சொன்னேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு, சோதிச்சு பாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தது பின்னாடி அவ ப்ரெக்னெண்ட்ல இருக்கிறா, கர்ப்பிணியா இருக்கிறா. அப்ப எனக்கு இன்னும் ஷாக் ஆயிட்டு, வைஃபும் ஃபுல் ஷாக் ஆயிட்டு, என்னடா இது. அது பின்னாடி ஷேக் சொன்னா, நீ ஸ்ரீலங்கா போ,